செமையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே செமையா இருந்துச்சு, நல்லா ட்விஸ்டா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் செமையா இருந்துச்சு. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்கலாம், செம்மையா இருக்கும். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். கமலோட ஆக்ஷன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஓகே, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நல்லா பண்ணிருக்கேன். சிம்போட நல்லா இருந்துச்சு, சிம்போட நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சதுங்க. எனக்கு கமல் தான் பிடிக்கும். படம் நல்லா இருக்கு. கமலஹாசனுக்காக சிலம்பரசன் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்கன்னா அன்பு 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 ஒன்று. யாரா இருந்தாலும் அன்பா இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா விறுவிறுப்பாக படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கமலோட நடிப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நாயகன் நினைச்சிட்டு இதை பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வேற காலம், இது வேற காலம். கமல் நல்லா இருக்கு. எஸ்டிஆர் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லாவே இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு. நல்லா இல்லைண்ணா, எதோ எதிர்பார்த்து வந்தோம், அது எதுவுமே இல்லை. அதான் கமல் எஸ்டிஆர் அவங்களுக்காக பார்க்கலாம். அவங்கள கூட கொஞ்சம் இல்லை வேஸ்ட்ண்ணா. எதோ எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்லைண்ணா. நல்லா இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இல்ல உலக நாயகன் தான் நல்லா நடிச்சிருந்தாரு. விண்வெளி நாயகன் எஸ்டிஆர் ரோல் வந்து லாஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எஸ்டிஆரோட எமோஷனல் மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி நல்லா போயிருக்கலாம். எப்படி சொல்றது, ஃபைட் சீன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு, கதை ஸ்டோரி கம்மியா தான் இருந்துச்சு. ப்ரோ ஆக்சுவலா மணிரத்னம் ரைட்டிங்கே கிடையாது ப்ரோ, ரொம்ப போரா இருந்துச்சு. கமலஹாசனும் எழுதியிருக்கிறாங்க, மணிரத்னம் எழுதியிருக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் ரைட்டிங் கிடையாது. அவங்களோட படத்தை பார்த்து வளர்ந்துருக்கோம். இது அவங்களோட ரைட்டிங்கே கிடையாது. நான் நம்ப மாட்டோம். பிராங்க் பண்ணதெல்லாம் போதும், ஒரிஜினல் தக்லீஃப் போட சொல்லுங்க, நான் பார்த்துட்டு போறேன். ரொம்ப போரா தான் இருந்துச்சு. ரொம்ப ஒட்டவே முடியல. ரொம்ப அவைவா இருந்தது. எல்லாமே ஷாலவா இருந்தது. எதுலையுமே டெப்த் இல்ல, கேரக்டர்ல டெப்த் இல்ல, ரைட்டிங்ல டெப்த் இல்ல. டயலாக்ஸ் வந்து ரொம்பவே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. ஒரு கேரக்டரை வந்து எப்படி பில்ட் பண்றதுன்றது மணிரத்னமே இப்படி பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்கோரும் ரொம்ப ஒரு மாதிரி சுமாரா தான் இருந்துச்சு. ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அவர் உயிர் கொடுத்து நடிச்சு ஒரு பிரோஜனம் இல்லை ப்ரோ அந்த படத்துல. ஓகே தான், நல்லா ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் ரொம்ப போற அந்த மாதிரி எனக்கு தெரியல, புரிஞ்சுக்க முடியலையான்னு தெரியல. ஆனால் ரொம்ப போர் அடிச்சுது. ரொம்ப நம்பின படத்தை ஸ்க்ரீன் இல்லை ப்ரோ. எதோ வந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, கலர் சீனை பில்ட் பண்றது கேரக்டர் பில்ட் பண்றது இருக்குல்ல, ஒரு கேரக்டரும் எல்லாமே ஷாலவா இருந்தது. கேரக்டர்ல டெப்த் எதுவுமே கிடையாது. எந்த கேரக்டருமே வந்து சொல்றது வந்து ரொம்ப முரணா பேசுறாங்க. அந்த கேரக்டர் இப்போ வந்து ரங்கராய சக்திவேல் வந்து எப்படி இருந்திருக்கணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து இன்னசென்ட்டா பிளே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா அந்த கேரக்டர் இன்னசென்ட்டாவே அந்த கேரக்டர் இன்னசென்ட்டா இருந்திருக்கவே கூடாது. ஏன்னா இன்னசென்ட்டா இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க பிளே பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அந்த ஒரு லீடருக்கான மெனஸ் இருந்திருக்கணும். கல்ட் ஃபார்ம் பண்றோன்ற மாதிரி பேர் வெளியில தகுக்கான மெனஸே இல்ல. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்ப ரங்கராய சக்திவேல் நாயக்கனோட டீம்ல நானும் ஒரு ஆளா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்திருந்தேன் அப்படின்னா, இந்த ஆளு கீழே ஏன் நான் இவ்வளவு அடிமைப்பட்டிருக்கணும், நான் எதுக்கு இவ்வளவு இவனை ஈஸியா போட்டுடலாம், இவனுக்கு கீழே எதுக்கு நம்ம அடிபட்டு, இவனுக்கு எதுக்கு பயந்துருக்கு, எதுக்காக ரங்க சக்திவேல் எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. அவரை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. அவர் கீழே ஏன் வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்கன்னே தெரியல. இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யற தக்ஸ்ன்னு சொல்றாங்க. என்ன நல்லது செய்யறாங்கன்றது சொல்றாங்க. ஆனா என்ன காசுக்கு என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. ரெப்ளிகேட் பண்ற மாதிரி போயிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி. ஏன்னா நாயகன்ல வந்து அவங்க வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி அதுல ஒரு லாபம் பாக்குறாங்க. அது மூலியமா பிளஸ் மக்களுக்கு நல்லது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பிளே இருந்ததுல. இதுல அவங்க என்ன பண்றாங்க, எது மூலியமா சோர்ஸ் பிசினஸ் பண்றாங்கன்னே தெரியல. எல்லாத்தையுமே எதிர்க்கிறாங்க, பட் எது மூலியமா சோர்ஸ் வருதுன்னு தெரியல. என்ன பிளேனே தெரியல ப்ரோ. எல்லாரும் சேலம் தேவையில்லாத கேரக்டர் ப்ரோ. இது வந்து ரொம்ப எல்லாமே கதையே ரொம்ப ரொம்ப ஷாலவான ஸ்டோரி. ரொம்ப ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப என்னன்னா, இப்ப நான் வந்து வழக்கமா ரிவ்யூலாம் சொல்ல மாட்டேன். அப்படியே எப்பயும் போயிட்டேன் நானு. எனக்கு ஆதங்கம் அடக்க முடியல. நான் என்ன இந்த படத்தை நம்பி நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டாங்க, ரொம்ப போராத முறை. படம் வந்து நாட் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன். மணிரத்னம் படம் மாதிரியே இல்லை, வேற மாதிரி. நாட் அப் டு தி லெவல். சம்திங் இஸ் லேக்கிங் இன் திஸ் மூவி. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் இட். எஸ்டிஆர் ஆக்டிங் வேற லெவல். கமல் நாட் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன். படம் ஒரு பெட்டர் தான் சார். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. டான்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். சிம்புனா எஸ்டிஆர் சூப்பராக பண்ணிருக்காரு. அதனால நான் இல்லை விருதுப்பானா இருக்கேன்.
நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். இன்ட்ரோலுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங் இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. கமல் சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ணலாம் பார்க்கலாம். சிம்பு கமல் நாசர் அதெல்லாம் நான் பண்ணுறேன். நல்லா இருக்கு. கமலுக்கோசம் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த இதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நிறைய ஜாஸ்தியான ஒரு அடிதடி அமக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சிம்பு ஓகே, வெரி குட். படம் சூப்பராக இருக்குங்க. கேங்ஸ்டர் தான் படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசியில் விவசாயத்தை காட்டுறது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். நல்லா போயிட்டு இருக்கு படம். கமல் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பார்க்கறது நல்லா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸாக பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் நல்லா இருந்துச்சு. அருமை. நல்லா இருக்கு படம். அட்டகாசமாக இருக்கு படம். சூப்பர். நல்லா நடிப்பு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இது அஸ் யூஷுவல் மணிரத்னம் படம் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. கமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. சிம்புவும் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சும்மா நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரெய்லர் அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் ஒன்றுமே இல்லை. படம் நல்லாவே இல்லை. செக்கச்சவன பொன்னியின் மற்ற படம் சூப்பராக இருந்தது. எதுக்கு இப்படி எடுத்தாங்களே தெரில. ரொம்ப பயமா இருந்துச்சு. படம் ஓகேங்க. ஒன் டைம் வாட்சபிள். ஓகே தான். நல்லா இருக்கு படம். கமல் நடிப்பு நல்லா இருக்கு. சிம்பு நடிப்பு நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பேசி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஒன் டைம் வாட்சபிள்னா நல்லா இருக்குண்ணா. ஒரு தடவை பார்க்கலாம். கமல் நல்லா நடிச்சிருக்காரு. சிம்பு நல்லா இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் மியூசிக்லாம் சூப்பர். மணிரத்னம் டைரக்ஷன் ஓகே as usual. சூப்பராக இருக்கு சார். கதை நல்லா இருக்கு. டிஃப்ரென்ஸாக இருக்கு. படத்தில் டைலாக் நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. கமல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆக்டிங் நல்லா இருக்கு. சிம்புது நல்லா இருக்கு ஆக்டிங். இல்லை விறுவிறுப்பாக இருக்கு. போர் இல்லை. ஒரு இதுவும் சூப்பராக இருக்கு. அது சூப்பர் சார். படம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா. திஷா கேரக்டர் கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்கு. மற்றபடி கமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. எஸ்டிஆர் நல்லா நடிச்சிருக்காரு. 2 பேர் ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படம் எடுத்திருக்க வேண்டியதே இல்லை. கதை வந்து தேவையில்லாத கதையாக இருக்கு. கமலுடைய நடிப்பு ஒன்று தான். கதையும் சிம்பு கமல் சிம்பு தான் வந்து அந்த படத்தை நிறுத்துறாங்க. அது நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். பரவாயில்லைங்க. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சுமாராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப ஃபைட் சீன் நல்லா இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. 2 பேருமே நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்மையாக இருந்துச்சு. தயவு செஞ்சு போயிடாது. நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லை. இவனுக்கு தான் காரணம். 2 பேரும் இவனை தான் கூப்பிட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்கு சார். நல்லா இல்லை ப்ரோ. நல்லா இல்லை. ரொம்ப சுமார் தாங்க. ரொம்ப சுமார் தான். சுமாராக இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு.